நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து குவிண்டாலுக்கு 325 ரூபாய் வரை கட்டாயமாக கையூட்டு பறிக்கப்படும் கொடுமை இன்னும் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக காவிரி பாசன மாவட்டங்களில் கோடை பருவ அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து குவிண்டாலுக்கு 325 ரூபாய் வரை கட்டாயமாக கைவிட்டு பறிக்கப்படும் கொடுமை இன்னும் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் இருந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உணவுத்துறை அமைச்சர் மேற்கொண்ட கள ஆய்விலேயே கையூட்டு வசூலிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை தடுக்க அரசு தரப்பில் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது கவலை அளிப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து கைவிட்டு வழங்கப்படுவதற்கு கொள்முதல் நிலைய பணியாளர்கள் தரப்பில் சில நியாயங்கள் கூறப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் பணியாளர்களுக்கு போதிய ஊதியமும் வழங்கப்படுவதில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் தவிர்க்க முடியாத செலவுகளுக்காக நிரந்தர முன்வைப்பு தொகையாக ஒவ்வொரு நிலையத்திற்கும் 20,000 வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தொகை முறையாக வழங்கப்படவில்லை. அதே போல் நெல் இணைப்போடும் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ரூபாய்க்கு மட்டுமே கூலியாக வழங்கப்படுவது போதுமானது அல்ல என்றெல்லாம் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் கூறுவதை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதை சரி செய்தால் மட்டும்தான் நெல் கொள்முதல் நிலைய ஊழலை ஒழிக்க முடியும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் கொள்முதல் நிலை கையூட்டு கலாச்சாரம் புதிதாக தோன்றியதில்லை எனவும் பல ஆண்டுகளாகவே இந்த சுரண்டல் தொடர்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த தேர்தலில் உழவர்கள் வாக்களித்தனர். அவர்களின் விருப்பத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் இனியும் தாமதிக்காமல் கொள்முதல் நிலைய சுரண்டல்களை தடுத்து உழவரிடமிருந்து கையூட்டு இல்லாமல் உடனுக்குடன் நெல் வாங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என பாமக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.